பார்க்க போகிற புக் த கரேஜ் டு பி டிஸ்லைக் பை இச்சிரோ கிஷ்மி அண்ட் ஃபுமிடே கோகா. இந்த ஆத்தரோட பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இந்த புக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆல்ஃப்ரட் அட்லர் அவரோட ஃபிலாசபிக்கல் தாட்ஸ், சைக்காலஜிக்கல் தாட்ஸ் தான் இந்த புக் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃபிலாசபர், தத்துவ ஞானி அவருக்கும் ஒரு யூத் அவருக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் மூலிமா அவங்களுடைய டீச்சிங்ஸை அவர் நமக்கு சொல்லியிருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த புக் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இது சைக்காலஜி புக் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே இந்த புக் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். குறிப்பாக எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்குது, என்னால் ஒரு டிசிஷனை துணிவாக எடுக்க முடியல, என் கூட இருக்கிறவங்க என்னை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற பயம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது, சொல்லணும்னா என் லைஃப்பை நான் சுதந்திரமாக வாழவே இல்லை அப்படின்னு சொல்கிற பர்சன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த புக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லைஃப்பை வாழ்கிறதுக்குண்டான தைரியத்தை இந்த புக் கண்டிப்பாக கொடுக்கும். வாங்க ஆத்தர் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த யூத் ஃபிலாசபர்கிட்ட கேட்குறாரு, என்ன நான் எப்பொழுதுமே வெறுக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது, எனக்குள்ளே நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் என்னோட நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது, அது ஏன் அப்படின்னு ஃபிலாசபர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு, நீ உன்னை வெறுக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு உன் மைண்டில் நீ எழுதி வச்சுட்ட, அதனால தான் உனக்கு அப்படி தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் என்ன வெறுக்கணும்னு நினைக்கிறேனா, மைண்டில் நான் அப்படி தான் யோசிச்சு வச்சுருக்கேனா? ஆமாம், நான் அப்படி தான் நீ யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த தாத்தா சொல்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இந்த எக்ஸாம்பிள் மூலயமா உன்னால் இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஃபிலாசபர் யூத்துக்கிட்ட சொல்கிறார். அதோட கவுன்சிலிங் செஷனுக்கு ஒரு பொண்ணு வருவதாகவும், அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது ஃபியர் ஆஃப் பிளஷிங். வெளியில் போனாலே அதுக்கு பயத்தினால முகம் வந்து செவந்து போயிடுது, இதுதான் அந்த பொண்ணோட பிரச்சனை. எனக்கு இதை க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டுச்சு. நான் அதை க்யூர் பண்ணால் உனக்கு என்ன ஆகும், க்யூர் பண்ணால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நான் கேட்டதுக்கு அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னிச்சு, எனக்கு ஒரு பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்துட்டு போயிட்டு என்னுடைய பிரியத்தை நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் என்னை பொறுத்தவரையும் உண்மையிலேயே அந்த பொண்ணோட பிரச்சனை வந்து ஃபியர் ஆஃப் பிளஷிங் கிடையாது, அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு அவள் நினைக்க கிடையாது. அவள் அந்த ஃபியர் ஆஃப் பிளஷிங் இறுக்கமாக பிடிச்சிக்கணும்னு தான் நினைக்கிறா. ஆனால் என்கிட்ட அவள் சொல்கிறது வந்து, இந்த ஃபியர் ஆஃப் பிளஷிங்லேருந்து நான் வெளியே வந்தால் போதும் அப்படின்னு என்கிட்ட அவர் சொல்கிறா அப்படின்னு சொன்னார். அவளுடைய உண்மையான பயமே என்னன்னா, இவ அந்த பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி, அந்த பையன் அவள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா, அவளால அத தாங்கிக்க முடியாது. அதனால இந்த ஃபியர் ஆஃப் பிளஷிங் அப்படிங்கிறத அவ இறுக்கமா புடிச்சுக்கணும்னு நெனைக்கிறா. அவ கையில இந்த பிளஷிங், இந்த ஃபியர் ஆஃப் பிளஷிங் இருக்கிற வரையும், நான் ஏன் தெரியுமா அந்த பையன்கிட்ட போய் சொல்லல? ஏன்னா என் முகம் சிவந்து போயிரும். என் முகம் மட்டும் சிவக்காம இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த பையன்ட்ட நான் போய் சொல்லியிருந்திருப்பேன். இந்த மாரி அவள கடைசி வரையும் அவ அந்த ஃபியர்க்குள்ளேயே வச்சிருக்கணும்னு தான் ஆசைப்படுறா. அத பிரீச் பண்ணி, அத வெளியில அது வர்றதுக்கான தைரியத்த அவ ஏற்படுத்திக்கவே மாட்டா. அப்படின்னா நீங்கள் அவட்ட என்ன தான் சொன்னீங்க ஃபிலாசபர் அப்படின்னு யூத் கேட்குறாரு. ஃபிலாசபர் சொல்கிறாரு, ஃபியர் ஆஃப் பிளஷிங் ரொம்ப ஈஸிமா க்யூர் பண்ணுறதுக்கு, ஆனால் நான் உன்னை க்யூர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படி சொல்கிறாரு. ஏன் ஏன் க்யூர் பண்ணல அப்படின்னு கேட்டால், அவள்கிட்ட நெகட்டிவ்ஸில் நிறைவாக இருக்கா. நான் நெகட்டிவான பர்சன், என்கிட்ட இந்த ஃபியர் இருக்குது, நான் இப்படி தான், என்னை சுற்றி இருக்கிறது இப்படி தான் அப்படிங்கிறதுல அவள் ரொம்ப தெளிவாகவும் ஷுவராகவும் இருக்கிறா. நான் பாட்டு இந்த பயத்தை குணப்படுத்தி நாளைக்கு அவள்கிட்ட எதுவுமே சேஞ்ச் இல்லாமல் போக திருப்பி வந்து ஐயா என்னோட ஃபியரை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், அதனால நான் ஒரு ஃபியரை குணப்படுத்தாமலே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பிரச்சனை என்ன அப்படிங்கிறத மட்டுமே நீங்கள் கேட்டுட்டு அதுக்கு எந்த சொல்யூஷனுமே சொல்லாமல் நீங்கள் விட்டுருக்கீங்க இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கவுன்சிலிங்க்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் இந்த ஃபியரை குணப்படுத்துங்க, எனக்கு இதை குணப்படுத்துங்க அப்படின்னா நாங்கள் சிம்டம்ஸை குணப்படுத்தவே மாட்டோம். இன்ஸ்டெட் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த சிச்சுவேஷன் நீங்கள் எதை கொண்டு பயப்படுறீங்களோ அந்த அவுட்கம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு உண்டான தைரியத்தை நீங்கள் வளர்த்துக்கங்க அப்படின்றதான் நாங்கள் அவங்கள்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதை ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா, நான் மொழி படத்தில் ஜோதிகா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். அவங்க வந்து சேலஞ்சு பர்சனாக இருப்பாங்க, அவங்களுக்கு வாழணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனால் எங்கே அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை அவங்கள மாதிரி சேலஞ்சு பர்சனாக பிறந்துருமே அப்படின்ற ஒரு பயத்தில் அவங்க அந்த மேரேஜ் லைஃப் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. வெளியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேரேஜ் ரொம்ப மோசம், மேரேஜ் ரொம்ப மோசம், எனக்கு மேரேஜ் வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்களே தவிர, உண்மையிலேயே அவங்க யாரை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா, தன்னை பார்த்து தான் அவங்க பயப்படுவாங்க. ஸோ பிருத்திவிராஜ் அதுலேருந்து அவங்க எப்படி வெளியில் கொண்டு வராரு, நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து தான் பாரேன், நீ தோற்று போக மாட்ட அப்படின்ற மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து பிருத்திவிராஜ் அந்த வாழ்க்கையை அவர் வாழ்கிறதுக்கான தைரியத்தை அவங்க ஏற்படுத்துவார். ஸோ இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப ரிலேட்டடாக ஃபீல் ஆச்சு. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், ஒரு ஃபேமிலியில் இருக்கிறோம், நம்மளை சுற்றி 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறோம், நம்ம அவங்கக்கிட்ட ஹர்ட் பண்ணுறதும், குறைவாக ஹர்ட் பண்ணுறோமோ அதிகமாக ஹர்ட் பண்ணுறோமோ, ஆனால் ஹர்ட்டிங் அப்படின்றது இருக்க தான் செய்யும். அது இல்லாமல் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இருக்காது. என்ன அவங்க ஹர்ட் பண்ணுவாங்க, அதனால் நான் அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன், அவங்ககிட்ட நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. யூ ஷுட் ஹேவ் தட் கரேஜ் டு ஃபேஸ் ஈச் அண்ட் எவ்ரி சிச்சுவேஷன். பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னா ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது, அது வந்து தனியாக ஒரு யூனிவர்ஸ் நீங்களே உருவாக்கி அங்கே தான் வாழணும், இல்லாட்டி ஒரு
ஒரு சிமெட்ரி. கல்லறையில போய் நீங்க எப்போ கல்லறைக்கு போறீங்களோ அப்பதான் யாரும் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க அமைதியா படுத்திருப்பாங்க. யாரும் ஒருத்தர் ஹர்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி நம்ம வாழ்ற வரையும் நம்மள ஒருத்தவங்க ஹர்ட் பண்றதோ, நம்மள திருப்பி ஒரு ஹர்ட் பண்றதோ இருக்கத்தான் செய்யும். அதுக்கு உண்டான கரேஜ், மனதைரியத்தை நம்ம வளர்த்துக்கணும்னு ஆத்தர் சொல்றாரு. இந்த கரேஜை வளர்த்துக்கிறதுக்கு ஆத்தர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் வந்து செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஒரு பேரண்டா இருக்கிறதுனால நம்ம குழந்தை தான் நம்மளோட உலகம் அப்படின்னு நம்ம நினைப்போம். குழந்தை செய்யற எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. சில விஷயங்கள் குழந்தை தான் ரெஸ்பான்சிபிள், பேரண்ட் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கு, மேக்ஸ்ல ஃபெயில் மார்க் வாங்குது. நம்ம என்ன சொல்லுவோம்? பேரண்ட் தான் காரணம். பேரண்ட் அந்த குழந்தைக்கு போதுமான அட்டென்ஷன் கொடுக்கல, சப்போர்ட் பண்ணல, அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணல, அதனால அந்த குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பேரண்ட்டை சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் ஒன் பை ஒன்னா நம்ம அந்த குழந்தைகிட்ட கேட்டோம்னா, அந்த குழந்தைக்கு உண்மையிலே படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அந்த குழந்தை தன்னை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்குதா, என்ன சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனதோ அதுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் அந்த பிள்ளை இன்ட்ரெஸ்டடா இருக்கா, அது இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ அந்த ரெஸ்பான்சிபிள் யாருன்னா அந்த பேரண்டோடது. அதுக்கு அந்த கோச்சிங்க்கு அவங்க சப்போர்ட் பண்ணணும். கோச்சிங்க்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த குழந்தை அந்த மார்க் வாங்குச்சு அப்படின்னா அதுக்கு அந்த குழந்தை மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ், ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார், ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்படின்றது நம்ம தெளிவாக இருக்கணும். ரெஸ்பான்சிபிள் ஃபார் மட்டும்தான் எடுத்து நம்ம செய்யணும். ஒரு ஃபேமிலிக்குள்ளே இப்படி இருக்க முடியுமா, இது கரெக்டான அப்ரோச்சா அப்படின்னா எஸ் அப்படின்னு அட்லர் நமக்கு சொல்கிறாரு. நீங்கள் அடுத்தவங்களோட டாஸ்க்கை உங்களோட டாஸ்க்குன்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கரேஜுங்கிறது வராது. ஆஸ் அ பேரண்ட் ஐ டிட் மை பார்ட் அப்படின்றது உங்கள் பார்ட்டில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். ரெஸ்பான்சிபிள் ஃபார் மட்டும் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வரும். 4 பேர் நம்ம தப்பாக சொல்லிட்டாங்க, குழந்தை எது செஞ்சாலும் அம்மா தான் காரணம், குழந்தை சாப்பிடலன்னா அம்மா காரணம், குழந்தை ஒழுங்காக பேசலைன்னா அம்மா காரணம், குழந்தை ஃபெயிலாக போனால் அம்மா காரணம், எல்லாத்துக்கும் அம்மா காரணம் கிடையாது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிள் ஃபார் அதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணி அதை ஃபாலோ பண்ணோம்னா இந்த கரேஜை நம்மளால் வளர்த்துக்க முடியும்னு ஆத்தர் சொல்கிறாரு. கூஸ் பம்ப் மூமெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த புக்கை படிச்சுட்டே இருக்கிறப்போ நிறைய பாஸ்ட் ரிலேட்டட் திங்ஸ்லாம் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு தோணுது, இந்த புக்கு மட்டும் யாராவது எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த யூடியூப்பில் இந்த ரீல்ஸில் ஏதாவது ஒன்று பார்க்குறப்போ இந்த புக்கை நான் யாராவது ரெஃபர் பண்ணி நான் அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா, எனக்குள்ளே அந்த கரேஜ் முன்னாடியே வந்துருந்துச்சுன்னா, நான் 13 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த என்னால் மாற்றிருக்க முடியுமே, மற்றவங்களோட வெறுப்புகளை தாண்டி திஸ் இஸ் வாட் மை டிசிஷன், ஐ டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மை லைஃப் அப்படின்னு நான் வந்து எடுத்திருக்க முடியுமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படியே படிச்சுட்டே வந்துட்டு இருக்கப்ப கீழே ஆத்தர் சொன்னார், அப்படி உங்களுக்கு தோணுது அப்படின்னா அட்லரோட சைக்காலஜிக்கல் திங்கிங் வந்து உங்கள் கூட வந்து கார்லேட் ஆகுதுன்னு அர்த்தம். இட் இஸ் அ குட் திங். ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமே கிடையாது. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. பாஸ்ட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த யூஸுமே இருக்க போகிறது கிடையாது. எப்படி ஒரு ஸ்டேஜில் பெரிய ஸ்டேஜில் ஃபோக்கஸ் லைட் போட்டு இந்த இடத்த மட்டும் பாருங்கள், இவங்க டான்ஸ் ப்ளே பண்ணுறாங்க அவங்கள பாருங்கள் அப்படின்னு நம்மளை லைட்டு போட்டு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்களோ அதே மாதிரி யூ ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த ப்ரெசன்ட் திங்ஸ். அது மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ லிவ் ஹியர், லிவ் இன் த மொமெண்ட் அப்படின்னு அட்லர் சொல்கிறார். இந்த புக் படிக்கிறது மூலியமாக நமக்குள்ள கரேஜ் டெவலப் ஆகும். 2வது செல்ஃப் அக்செப்டன்ஸ், நம்மளே அக்செப்ட் பண்ணிப்போம். இதுதான் திஸ் இஸ் வாட் ஐ ஆம் அப்படின்னு நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். 2வது எந்தெந்த விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியாது, செரனிட்டி ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. காட் கிராண்ட் மீ த செரனிட்டி டு அக்செப்ட் த திங்ஸ் ஐ கேன் சேஞ்ச் அண்ட் ஐ கேன் நாட் சேஞ்ச். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு புரியணும். ஸோ எதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமோ அதுதான் நான் ரெஸ்பான்சிபிள் கோணத்தில் வச்சு ஐ எம் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ், ஐ வில் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் திஸ். எப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து ஃபோக்கஸ் லைட் போட்டு ப்ரெசண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி நான் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். அடுத்தவங்களோட டாஸ்க் எடுத்து என்னோட டாஸ்க் அப்படின்னு சொல்லி நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். அடுத்தவங்களுடைய லைக் டிஸ்லைக்கை நான் வந்து பெருசாகவும் எடுத்துக்க மாட்டேன். ஸோ என்னுடைய லைஃப்பை வந்து அடுத்தவங்களோட வெறுப்புகளை தாண்டி சுதந்திரமாக வாழ முடியும். ஃப்ரீடம் அது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இந்த புக் கண்டிப்பாக எல்லாரும் படிக்கணும். இந்த புக் படித்ததுக்கப்புறம் கரேஜ் வந்துச்சா அப்படின்னா எனக்கு வந்துச்சு. நீங்களும் படிங்க. உங்களுக்கு கரேஜ் வந்துச்சா அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த புக்கு தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு பிடிச்சமான லைன்ஸ் என்ன அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூ கேன் ஃபார்வர்ட், யூ கேன் லைக் அண்ட் யூ கேன் சப்ஸ்கிரைப். See you next video. Bye.